இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருவார். ஆமென். அப்ப மீகா சொன்ன தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறுதா? நாசரேத்தூரிலிருந்து எங்க போறாங்களா? யூதேயாவில் இருக்கிற பெத்லகேமுக்கு போறாங்க. மரியாள் நிறைமாத கர்ப்பிணி. அந்த நேரத்துல என்ன செய்யணுமா? நாசரேத்தூர்ல இருந்து யூதேயாவுக்கு போகணும். கிட்டத்தட்ட 135 இருந்து 140 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி காரோ பைக்கோ அப்படி இல்ல. அந்த காலத்துல நடந்துதான் போகணும், கழுத மேல ஏறிதான் போகணும், வேற வழி இல்ல. அப்ப இந்த மரியாள் அந்த நிறைமாத கர்ப்பிணி கிட்டத்தட்ட 4 நாள் அவங்க பிரயாணப்பட்டு போகணும். 135 கிலோமீட்டர் 4 நாள் பிரயாணப்பட்டு போகணும். அப்ப அவங்க அந்த பிரயாணத்தை செய்யறாங்க ஆண்டவருக்காக. அடியே உமது அடியே நீங்க சொல்றபடி நான் செய்யறேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அவங்க வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு குடிமதிப்பு எழுதப்படணும்னு சொன்னோன்னே அவங்க கிளம்புறாங்க. யோசேப்பும் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மரியாளும் சேர்ந்து அவங்க நாசரேத்தூரில் இருந்து பெத்லகேமுக்கு போறாங்க. அப்ப பெத்லகேமுக்கு போனோனே அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குமாரனை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்து வச்சிருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுச்சா? ஆமென். எபிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தோம், உன்னை இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருவார்னு சொன்ன வார்த்தை இந்த இடத்துல நிறைவேறிச்சா? நாசரேத்தூர்ல இருக்கிற யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமுக்கு போறாங்க. ஆண்டவர் ஒரு 5 மாசத்துல இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம், இல்ல ஒரு 6 மாசத்துல செஞ்சிருக்கலாம். கடைசியில குழந்தை பிறக்கிற நேரம் ஆண்டவர் இவங்களை இங்கிருந்து அங்க கொண்டு போறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா யோசேப்பு மரியாளும் கீழ்ப்படிஞ்சுதான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு மீகா சொல்லி 750 வருஷங்களுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு 750 வருஷங்கள் ஆயிடுச்சு. அவ்வளவு நாள் அவர் வெயிட் பண்ணி இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு குறித்ததான தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா.